அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் என்ன சித்யா. இன்றைக்கி நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு திட்டுறாங்க எதுக்கு குறை சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் நம்ம உறவுக்காரங்க திட்டுவாங்க, அதுமாதிரி ஸ்கூலில் நம்ம டீச்சர்ஸ் திட்டுவாங்க, காலேஜில் ப்ரின்ஸிபல் திட்டுவாங்க, லெக்சரர் திட்டுவாங்க, அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட மேலதிகாரிகள் ஏதாவது திட்டுவாங்க, இதுமாதிரி அக்கம் பக்கத்தில் ஏதாவது திட்டுவாங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க திட்டுவாங்க. ஐயோ இவங்க நம்மளை திட்டாங்களே அப்படின்ட்டு அவங்க மேலே கோவமோ வருத்தமோ படக்கூடாது. முதல்ல அவங்க ஏன் திட்டுறாங்க, எதுக்கு திட்டுறாங்க, உண்மையில் நம்ம மேலே ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும். தப்பு நம்ம மேலே இருக்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை திருத்திக்கணும். இல்லைன்னா அதை அப்படியே விட்டுடணும். அதை வச்சுட்டு அதை அப்படி இல்லாமல் இப்படி திட்டாங்களே இப்படி குறை சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு வருத்தப்படக்கூடாது. நாம் எப்போதும் நம்ம மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கணும். சில செயல் செய்யும்போது எல்லாருக்கும் அது சரியாக இருக்காது, அப்போ அவங்க திட்டுவாங்க. அதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கூடாது. மனசாட்சிக்கு சரியானதை தைரியமாக செய்யணும், நல்லதையே செய்யணும். அப்படியும் அதை திட்டுறாங்க அப்படின்னா திட்டுனா திட்டிட்டு போட்டோம். திட்டுற திண்டுகள் வைய வைரக்கல். அவர்கள் திட்டும்போது திரும்ப நான் அவங்கள திட்டக்கூடாது. நம்ம எப்போதுமே அவங்க திட்டும்போது நம்மளும் திட்டினா அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். நாவடக்கம் மிக முக்கியம். திருக்குறளே சொல்லியிருக்காங்க, தூற்றுவோர் தூற்றுட்டும். நம் செயல் செம்மையாக இருந்துச்சுன்னா அவங்க கூடிய சீக்கிரத்தில் நம்ம போட்டுருவாங்க. நமக்கு அந்த காலம் வரும். நாட்டில் உள்ள பெரிய பிரச்சனையே அடுத்தவங்கள புறஞ்சொல்லி திரிவதே. ஔவை சொன்னபடி போக விட்டு புறஞ்சொல்லி தெரியாதேன்னு சொன்னாங்க. அது மாதிரி அடுத்தவங்களை பற்றி அவங்க இல்லாதப்ப மற்றவங்கள்ட்ட குறை சொல்ல கூடவே கூடாது, குறையே சொல்லக்கூடாது. நம்மளை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அடுத்தவங்க குறைய பெருசுப்படுத்தி நம்ம சொல்லக்கூடாது. நல்ல இடத்துல சொல்லி அவங்க தப்பை திருத்தலாம், ஆனால் வேணுக்குனே குறை சொல்லக்கூடாது. ஒரு சாமியாரை பார்க்க ஒரு பக்தன் ஒரு பழக்கூடை எடுத்துகிட்டு போனான். அந்த கூடையில் நிறைய பழங்கள் வாங்கிட்டு போய் அந்த சாமியாரை வணங்கிட்டு அமர்ந்து பேச ஆரம்பித்தான். சாமி, உங்கள்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன், என்னோடய காரியம் வெற்றி அடையலை, நீங்கள் என்னை ப்ளஸ் பண்ணல சரியாகவே அப்படின்ட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டான். சாமியார் எதுவுமே பேசலை. திருப்பி அவன் வீட்டுக்கு கிளம்பும்போது, அப்பா நீ வாங்கிட்டு வந்த பழக்கூடையை நீயே எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அவனும் அதை எடுத்துகிட்டு போயிட்டான். பக்கத்தில் இருந்த சீடர்கள் என்ன சாமியாரே, அவர் அவ்வளோ பேசுகிறாங்க, நீங்கள் எதுவுமே பொருட்படுத்தாமல் அமைதியாக இருக்கீங்க, எங்களுக்கே கோவம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த சாமியார் சொன்னாங்க, அவங்க வாங்கிட்டு வந்த பழக்கூடைய திரும்ப அவங்களே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். அதே போல் அவங்க பேசின பேச்சையும் நான் வாங்கிக்கலை, அவங்களோடய திரும்ப அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி நமக்கு பிடிக்கலைன்னா அதை நம்ம மனசுக்கோ நம்ம மூளைக்கோ எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதை அப்படியே விட்டுறணும், அவங்களோடய விட்டுறணும். அதை நினச்சி நம்ம மனசில் வச்சுருந்தோம்னா அது அவங்க அப்பயே மறந்துருப்பாங்க, நமக்கு தான் நோயாக முடியும். அதனால் மற்றவங்க நம்மளை தேவையில்லாமல் திட்டும்போதோ குறை சொல்லும்போதோ அது நம்மளை பாதிக்காத அளவு பார்த்துக்கணும். எதிரியும் போற்றும்படி வாழ்வதே வாழ்க்கை. எதிரியே இல்லாமல் வாழ்கிறதோ சிறப்பான வாழ்க்கை. அதனால் குறைகள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருத்திங்க. குறைவில்லா நிறைவாழ்வு வாழ்வோம். திட்டுறாங்க எதற்கு குறை சொல்லி திட்டுறாங்க அப்படின்னு ஆராய்ந்து செயல்பட்டால் தட்டுவாங்க, நம்ம பாராட்டி கை தட்டுவாங்க. நன்றி, வணக்கம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுங்க. நன்றி, வணக்கம்.